தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன். அன்பின் நல்ல தெய்வமே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் காட்டிய வழியில் உமக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ வேண்டி உம்முடைய இறை வார்த்தைகளை தினமும் அறிந்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்களோடு உமது தூய ஆவியானவரை அனுப்பி அவர் எங்களில் நிறைந்து அவர் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து வேதங்களின் மறைபொருளை நாங்கள் கண்டறிய செய்வதற்காக நன்றி அப்பா. வெறும் வார்த்தைகளை படிப்பவர்களாகவும் அறிந்து கொள்பவர்களாகவும் மட்டும் இருந்து விடாது, அவற்றை எங்கள் வாழ்வில் கடைபிடிப்பவர்களாக நாங்கள் மாற வேண்டிய அருள்வரத்தை எங்களுக்கு தாரும் தந்தையே ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் தவக்காலத்தின் 37வது நாளில் இருக்கிறோம். இன்று யோவான் நற்செய்தி 5 மற்றும் 6வது அதிகாரங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 5வது அதிகாரத்திலே உடல் நலமற்றவர் நலமடைதல் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். எபிரேய மொழியிலே பெத்சதா எனப்படக்கூடிய 5 மண்டபங்கள் கொண்ட ஆட்டு வாயிலுக்கு அருகில் உள்ள ஒரு குளத்தை பற்றி இங்கு குறிப்பிடப்படுகிறது. ஆட்டு வாயில் என்பது ஆடுகளை பலியிடுவதற்காக ஆடுகளை உள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த நுழைவாயிலை அது குறிக்கிறது. அந்த இடத்திலே உடல்நலமற்றவர்கள் அந்த குளத்தை சுற்றிலும் குவிந்து கிடப்பர். இவர்கள் அந்த குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவருடைய தூதர் வானதூதர் வந்து அந்த குளத்தை கலக்கும் பொழுது, கலங்கிய பிறகு முதலாக அந்த குளத்திலே இறங்கக்கூடியவர்கள் எவ்வித நோயுற்றிருந்தாலும் உடனடியாக நலமடைவார்கள் என்பது அங்கு உள்ள நம்பிக்கை. அவ்வாறு நடந்து கொண்டிருந்தது. இதன் பொருட்டு 38 ஆண்டுகளாக உடல்நலமற்றிருந்த ஒருவர் படுத்த படுக்கையாக அங்கு கிடக்கிறார். இயேசு அவரை பார்க்கிறார். நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை. இயேசு சிறு வயதிலேயே அந்த எருசலேம் கோயிலுக்கு வந்திருப்பார். அநேகமாக எல்லா இடத்தையும் அவர் சுற்றி பார்க்கும் பொழுது அப்பொழுதும் அவரை கண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே நெடுங்காலமாக அவர் அவ்வாறு இருப்பதைக் கண்டு அவரை குணமாக்க விரும்பி, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்கிறார். ஆனால் அவர் தன்னை குளத்தில் இறக்கி விடுவதற்கு உதவி செய்யத்தான் இவர் வந்திருக்கிறார் என்பதாக அவர் புரிந்து கொள்கிறார். இயேசு நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அருளுகிறார். அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதையும் அவரே முடிவு செய்கிறார். வல்லமையால் அவரை குணப்படுத்துவதற்காக அவரை நெருங்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஐயா, தண்ணீர் கலங்கும் பொழுது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. ஏனெனில் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா 38 ஆண்டுகள் படுத்த படுக்கையா இருக்கிறாரு. எத்தனையோ முறை அவர் இறங்கிவிட முயற்சி பண்ணியிருக்கிறார். அவரே சொல்றாரு, என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை, நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று அவர் கூறுகிறார். அப்பொழுது இயேசு என்ன செய்கிறாரு? எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்கிறார். உடனே அவர் கீழ்ப்படுகிறார். உடனே அவர் நம்பிக்கையோடு கீழ்ப்படுகிறார். அம்மனிதர் நலமடைந்துட்டாரு. நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு அவர் நடப்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய இந்த யூதர்களுக்கு இயேசுவின் மேல பொறாமை வருது. அந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க? அதுல இருக்கக்கூடிய முக்கியமா அந்த திருச்சட்ட வல்லுநர்கள், பரிசேயர்கள், இவர்கள்லாம் திருச்சட்டத்தை கரைத்து குடித்தவர்கள். அதில் இருக்கக்கூடிய சட்டங்களை வலுவாது பின்பற்றி நடப்பவர்கள். அவ்வாறு இருக்க அன்று ஓய்வு நாள் என்பதனால் இவர் படுக்கையை தூக்கி கொண்டு நடப்பதே அந்த சட்டத்திற்கு எதிரான செயல் என்பதால், ஏன் இன்னைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லி அவங்க இவரை கேட்கும் பொழுது, என்னை நலமாக்கியவரை உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். அப்படி உன்னிடம் சொன்னவர் யார் என்று அவர்கள் கேட்கும் பொழுது, அவர் தன்னை இயேசுதான் நலமாக்கினார் என்பது அவருக்கு தெரியவில்லை. குணமானவருக்கு இயேசு யார் என்று தெரியவில்லை. ஏனெனில் அவர் அதிகமா இயேசுவை ரொம்ப நேரம் பேசல. இது முடிஞ்ச உடனே அவர் நம்பிக்கையோடு எடுத்துட்டு வந்துட்டார். அவ்வளவுதான். உடனே இயேசு அந்த இடத்துல நிக்கல. அதன் பிறகு இயேசு அவரை கோவில் காணுகிறார். பாருங்கள், அதே இடத்துல தான், கோவில் வளாகத்துல தான் அந்த குளம் இருக்குது. அவர் உடனே நன்றி சொல்வதற்காக கோயிலுக்குள்ள தான் இருக்கிறார். அந்த கோயிலில் இயேசு அவரை பார்த்து, நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனிமேல் பாவம் செய்யாதீர் என்றார். அவ்வாறெனில் இயேசு மிகச்சரியாக அவருடைய அந்த நோய்க்கான காரணத்தை அறிந்து கொள்கிறார். நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நமக்கு மிக நீண்டகால நோயை நமக்கு உருவாக்கும். அவ்வாறு இருக்க, நீர் இதைவிட கேடானது இனிமேல் உனக்கு நிகழாமல் இருக்க
பாவம் செய்யாதீர் என்று அவர் கூறுகிறார். அப்பொழுது அவர் இயேசு என்பதை அறிந்து கொள்கிறார். அவர் போய் நலமாக்கியவர் இயேசுதான் என்று எல்லோரிடமும் அறிவிக்கிறார். ஆனால் வழக்கம் போல ஓய்வு நாளில் இயேசு இதனை செய்ததினால் யூதர்கள் அவரை துன்புறுத்துகிறார்கள். உடனே இயேசு என்ன சொல்லுகிறார்? என் தந்தை இன்றும் என்னில் செயலாற்றுவதால் நானும் செயலாற்றுகிறேன் என்று கூறுகிறார். ஆகவே கடவுளையே தந்தை என்று கூறியது இன்னும் யூதர்களுக்கு பிடிக்காமல் அவரை கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள். இயேசு அவர்களிடம் கூறுகிறார், தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை, தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை என்று கூறுகிறார். ஆகவே என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் என்று உறுதியாக உங்களுக்கு கூறுகிறேன் என்றார். மேலும் 28வது வசனத்தில், இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம், காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர் என்கிறார். இறுதி காலத்திலே இயேசுவினுடைய 2ஆம் வருகையிலே இயேசுவினுடைய குரலொலி கேட்டதும் அனைவரும் உயிர் பெற்று வெளியே வருவர். அப்போது நல்லவை செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவார்கள், தீயவை செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவார்கள் என்று இயேசு நமது நிலை வாழ்வுக்கான தன்னுடைய 2ஆம் வருகையை பற்றி எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் செய்யக்கூடிய இந்த புதுமைகளுக்கான சான்றுகளை அவர் கூறுகிறார். என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது என்று 31வது வசனத்தில் சொல்லுகிறார். வேறு நான் செய்யக்கூடிய செயல்களுக்கு வேறு யாரெல்லாம் சான்று என்று அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவான் உண்மைக்கு சான்று பகர்ந்தார் என்று அவர் கூறி யோவான் தனக்கு சான்று பகர்ந்தவர் என்று உறுதியாக கூறுகிறார். ஆனால் அந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. தந்தை என்னிடம் சில செயல்களை ஒப்படைத்து அதை செய்ய சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் செய்து வரும் செயல்களுக்கு அந்த செயல்களுக்காக என்னை அனுப்பிய தந்தையே சான்று அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நீங்கள் என்னுடைய தந்தையினுடைய குரலை கேட்டதில்லை, அவரை நீங்கள் பார்த்ததும் இல்லை, அதனால் அவரது வார்த்தையும் உங்களுள் நிலைத்திருக்கவில்லை. இப்போது அவரே என்னை அனுப்பியிருக்கிறார், அவர் அனுப்பிய என்னை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாகத்தான் நிலைவாழ்வு கிடைக்கும் என்றெண்ணி அந்த சட்டத்தையே ஆய்ந்து பார்க்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு ஆய்ந்து பார்க்கக்கூடிய அந்த மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது என்று மறைநூலையும் தனக்கு சான்றாக கூறுகிறார். மேலும் 46வது வசனத்தில் பார்க்கிறோம், அந்த சட்டத்தை உங்களுக்கு தந்த மோசேயை நீங்கள் நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள், ஏனெனில் அவர் என்னை பற்றி தான் எழுதியிருக்கிறார் என்று இணைச்சட்ட நூல் 18வது அதிகாரம் 15வது வசனத்தை இயேசு குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த வசனத்திலே இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவினின்று என்னை போல் ஒரு இறைவாக்கினரை தோன்றச் செய்வார், நீ அவருக்கு செவிகொடு என்று மோயிசன் கூறுகிறார். மேலும் தொடர்ந்து நாம் 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், இயேசு அப்பத்தை பகிர்ந்தளித்த பிறகு மக்கள் அனைவரும் அவர்களை தேடி கப்பர்நகூமுக்கு சென்றார்கள். இயேசு செல்லும் இடங்களிலெல்லாம் பெரும் கூட்டம் பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறது. அப்போது இயேசு அவர்களை பார்க்கிறார். நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அன்று அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அந்த உணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்கிறார். ஆகவே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்ன, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மக்கள் கேட்கும் பொழுது இயேசு மிக முக்கியமான இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். கடவுளுக்கு ஏற்ற செயல் என்ன? கடவுள் அனுப்பிய இயேசுவை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று அவர் குறிப்பிடுகிறார். மீண்டுமாக அந்த மக்கள் உணவை பற்றி குறிப்பிடுகிறார்கள். நாங்கள் உண்மை கண்டு நம்பும் வகையில் எங்களுக்கு நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? ஏற்கனவே மிகப்பெரிய அருமடையாளம் இயேசு பண்ணியிருக்கிறாரு. அப்பத்தை பெருகச் செய்து பகிர்ந்தளித்திருக்கிறார். அந்த அப்ப பகிர்விலும் இயேசு நமக்கு ஒரு மிக முக்கியமான மறைபொருளை விளக்குகிறார். பாருங்கள், அந்திரேயா மூலமாக ஒரு சிறுவனிடமிருந்து பெறப்பட்ட உணவு என்ன? 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும். ஆனால் அவர் பகிர்ந்தளித்தது எத்தனை பேருக்கு? ஆண்கள் மட்டும் 5000 பேர் அங்கு இருந்திருக்கிறார்கள். அப்போது இயேசு அப்பங்களை எடுத்து நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். இதிலிருந்து இயேசு நமக்கு என்ன சொல்ல வருகிறார் பாருங்கள். மிக குறைவாதான் அவர்கிட்ட இருக்கு, ஆனா அவருக்கு தேவையோ மிகுதி. அந்த இருக்கக்கூடிய அந்த குறைவான உணவு வகைகளை கொண்டு கடவுளுக்கு இயேசு நன்றி சொல்லுகிறார். பிறகு பகிர்ந்தளிக்கிறார். அனைவரும் வயிறார உண்டு ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளாக 12 கூடைகள் நிறைய அவர்கள் எடுப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் சில வேளைகளிலே கடவுளுக்கு நன்றி கூறவும் அவரை புகழவும் அவரை ஆராதிக்கவும் தயங்குகிறோம். ஏனெனில்
நம்முடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு, நமக்கு ஆசீர்வாதங்கள் மிக குறைவாக இருப்பதை கருத்தில் கொண்டு, நாம் சோர்வுற்றிருப்பதை கருத்தில் கொண்டு, குறைந்த செல்வம், வருமானம் இல்லை, வேலை இல்லை என்ற குறைகளையெல்லாம் நாம் வைத்துக்கொண்டு இயேசுவுக்கு நன்றி செலுத்தவும் ஆராதிக்கவும் அவரை புகழவும் சில வேளைகளில் நாம் தயங்குகிறோம். ஆனால் இந்த நிகழ்விலிருந்து இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறார்? நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய நிறைகளை பார்ப்போம், குறைகளையே பார்த்து கொண்டிருக்காமல் நிறைவுகளை பார்ப்போம். நமக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்ப்போம். அது மிக குறைவாக இருந்தாலும் அதை முன்னிட்டு நாம் மீண்டும் மீண்டுமாக நன்றி செலுத்தும் பொழுது, இயேசுவுக்கு எவ்வாறு அந்த குறைவுபட்ட மீன்களும் அப்பங்களும் பழுகி பெருகியதோ, நாம் பெற்றுக்கொண்டவைகளுக்கு நன்றி சொல்லும் பொழுது கடவுள் நமக்கு மிக பலவற்றை ஆசீர்வாதமாக கொடுப்பார் என்று நாம் நம்பி, தாழ்மை உணர்வு கொள்ளாமல் முழுவதுமாக இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து அவருக்கு நன்றி கூறி புகழ்வோம். ஆக இந்த கண்முன் செய்த இந்த அப்பம் பகிர்ந்தளித்தலை பார்த்த பிறகும் அவர்கள் இயேசுவிடம், நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர்? எங்களுடைய முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே என்று அவர்கள் கூறினார். அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று எழுதப்பட்டுள்ளது அன்றோ என்று கூறுகிறார்கள். அப்போது இயேசு அவர்களிடம் கூறுகிறார், அவர்கள் நினைத்து கொண்டிருப்பது போல வானிலிருந்து உணவு அருளியவர் மோசே இல்லை, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிப்பவரே என்றார். ஆக வாழ்வு தரும் உணவை எப்போதும் எங்களுக்கு தாரும் என்று அவர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் திரும்பவும் கூறுகிறார் 35வது வசனத்திலே, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்று கூறுகிறார். அப்பொழுதும் நம்பிக்கை இல்லாதவர்களை கண்டு இயேசு வருந்துகிறார். 48வது வசனத்திலே, வாழ்வு தரும் உணவு நானே, உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர், உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே என்று இயேசு தம்மை பற்றி அறிக்கையிடுகிறார். இந்த உணவை யாரேனும் உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று கூறுகிறார். இவ்வாறு அவர் கூறும் பொழுது அவருக்கு சீடராக இருந்த பலர், நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதத்தை உண்டு பண்ணுகிறார்கள். இயேசு கூறியவற்றில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய விளக்கத்தை அவர்கள் அறிந்து கொள்ளாததால் அவர்கள் ஊனுடல் சார்ந்த நிகழ்வுகளை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இயேசு அவர்களிடம் கூறுகிறார், எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். மேலும் 63வது வசனத்திலே, நீங்கள் நினைப்பது போல் அல்ல, வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகளே உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்வை கொடுக்கும். அப்படி இருந்தும் சிலர் இதை புரிந்து கொள்ளாமல் என்னை நம்பவில்லை என்று அவர் கூறுகிறார். அன்று முதல் அவர்கள் இயேசுவோடு சேர்ந்து செல்லவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே 67வது வசனத்தின்படி இயேசு 12 கேட்கிறார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று. ஆனால் சீமோன் பேதுரு என்ன சொல்கிறார்? மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? எங்களுக்கு நிலைவாழ்வு அளிக்கக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று அவர் கூறுகிறார். மேலும் நீரே கடவுளின் தூயவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்று கூறுகிறார். அப்பொழுது இயேசு ஒவ்வொருவனுடைய மனதையும் அறிந்து கொண்டவராய், சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசை பற்றி, 12 உங்களை நான் தேர்ந்து கொண்டேன் அன்றோ, ஆயினும் உங்களுள் ஒருவன் அழகையாய் இருக்கிறான் என்று கூறுகிறார். ஏனெனில் யூதாஸ் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தான் என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். தொடர்ந்து இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6. 2ஆம் பாஸ்கா விழா, அப்பம் பகிர்ந்தளித்தல். இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பேருண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என பிலிப்பியிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவர் சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாயிரத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால்
இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருக்கோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டியது மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின், ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த வரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். ஆனால் வந்த தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். இயேசு கடலை கடந்து செல்லுதல். மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையில் உள்ள கப்பர்நாகமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் வந்து சேரவில்லை. அப்போது பெருங்காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றுக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டுமே போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திரிபியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல்கள் செய்கிறீர் என்றார்கள். எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அளிப்பவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். வாழ்வு தரும் உணவு. அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போது தாரும் என்று கேட்டுக்கொண்டனர். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கும் என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயர்த்தெழ செய்வேன் என்று கூறினார். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை
இருந்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவார்கள். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராது கண்டுள்ளார்கள் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்தவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளனர். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. மானிட மகனின் சதையும் இரத்தமும் உணவாதல். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. அவர் அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். சீடர் முணுமுணுத்தல். இயேசு கப்பர்நாகும் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். அவருடைய சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டு கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியலுக்கு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். பேதுருவின் அறிக்கை. அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடருடன், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இயேசு அவர்களை பார்த்து, 12 உங்களை நான் தேர்ந்து கொண்டேன் அல்லவா? ஆயினும் உங்களுள் ஒருவன் அழகையால் இருக்கிறான் என்றார். அவர் சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசை பற்றியே இப்படி சொன்னார். ஏனெனில் 12 ஒருவனாகிய அவன் அவனை காட்டிக் கொடுக்க இருந்தான். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன்.